ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்லி லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கீங்க, உங்களுக்கு டாய் வாங்குறத பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டாய் வாங்குறத பற்றி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். என்ன வாங்கலாம், வாங்கக்கூடாது, என்ன வாட்ச் பண்ணணும், என்ன வாட்ச் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் டாய் வாங்குறீங்க, எதுக்காக டாய்ஸ் வாங்கணும், இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். டாய்ஸ் எந்த ஸ்கில்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காக்னிட்டிவ் க்ரோத், அதாவது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடியது. இது கலர்ஸு, ஷேப்ஸு, இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடியது காக்னிட்டிவ் க்ரோத். ஸோ டாய்ஸ் வந்து காக்னிட்டிவ் க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்டு, க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். அவங்க விளையாட ஒரு சிட்டி கட்டி விளையாடுவாங்க, இல்லை ஜூ மாதிரி விளையாடுவாங்க, அனிமல்ஸ்லாம் வச்சு விளையாடுவாங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னால் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், கண்ணும் கையும் சமமாக வேலை செய்கிறது. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து டாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டாய்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, எப்படி தான் சரி இதெல்லாம் ஓகே, எப்படி தான் ஒரு டாய் வாங்குறது. ஃபஸ்ட்டு டாய்ஸ் வாங்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய திங் வந்து ஸ்மால் பார்ட்ஸு, சின்ன பாகங்கள் இருக்கிற டாய்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் சின்ன பாகங்கள் இருக்கக்கூடிய டாய்ஸை வாங்கினீங்கன்னா அந்த பாகங்கள் கழண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அந்த கழண்டு போன பாகங்களை குழந்தைங்க முழுங்கினா அது பயங்கரமான ஒரு டேஞ்சரில் போய் முடியும். அதனால ஆல்வேஸ் திங்க் லார்ஜ், பெருசாக இமேஜின் பண்ணுங்கள், பெருசாக வாங்குங்க. குழந்தைங்களுக்கு சின்ன பார்ட்ஸ் இருக்கிறது வாங்காதீங்க. நெக்ஸ்ட் திங் வந்து டாக்ஸிக் மெட்டீரியல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டாய்ஸில் வந்து இந்த மாதிரி டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 3 வயசு இருக்கிற குழந்தைங்க, கீழே இருக்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாய்ஸ் எடுத்து சூ பண்ணுவாங்க. அந்த சூ பண்ணுறதுனால இந்த மெட்டீரியல்ஸ் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்ஹேல் பண்ணாலும் இந்த மெட்டீரியல்ஸ் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஹேல் பண்ணாலோ சூ பண்ணாலோ என்ன ஆகும்னா இந்த இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸோ இல்லை ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமோ இல்லை ஸ்கின் அலர்ஜியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்ஸிக் மெட்டீரியல்ஸை மேஜராக பார்த்தீங்கன்னா பிபிஏ, பிவிசி, லெட், கேட்மியம், இதெல்லாம் தான் டாய்ஸில் இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதனால தான் இதை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பட்டன் பேட்டரிஸ். இது ஜென்ரலாக பென் டார்ச் பேட்டரின்னு சொல்லுவாங்க, இல்லை வாட்சில் போடுற பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரிஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். இது ஸ்மாலாக இருக்கிறதுனால இது அந்த டாய்லேருந்து கழண்டு வந்தால் அந்த குழந்தைங்க அதை முழுங்கினா அது எங்கே இடத்துல போய் ஸ்டிக் ஆகுதோ அந்த இடத்த ஹோல்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கான். ஸோ இந்த பட்டன் பேட்டரிஸ் இருக்க டாய்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பலூன்ஸ். இது நிறையா பேருக்கு தெரியாது. நம்ம ஜென்ரலாக குழந்தைங்களோட பார்ட்டிஸ்னாவோ இல்லை சாதாரணமாகவே குழந்தைங்களுக்கு பலூன் வாங்கி தருவோம். ஆனால் இந்த ஊதாத பலூனையோ இல்லை உடஞ்சி போன பலூனையோ குழந்தைங்க முழுங்கினா அது அவங்க ஏர்வேல போய் ஃபிக்ஸ் ஆகிடுமா. அந்த ஏர்வேவோட ஷேப்பே எடுத்துக்குமா. காற்று உள்ளேயும் போகாது, வெளியிலையும் வராது. அந்த பலூனும் அதே இடத்துல சிக்கிக்கும். ஃபர்தராக உள்ளேயும் போகாது, வெளியிலையும் எடுக்க முடியாதான். அதனால குழந்தைங்க சோக்காரத்துக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கான். அதனால இந்த லேட்டெக்ஸ் பலூன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து ஷூட்டிங் டாய்ஸ். ஷூட்டிங் டாய்ஸ் வந்து சின்னதாக இருக்கட்டும், புல்லட்டு பெருசாக இருக்கட்டும், இல்லை ஆரோவாக இருக்கட்டும், இது எதாக இருந்தாலும் குழந்தைங்க தங்க கண்லேயோ இல்லை மித்தவங்க கண்லேயோ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அதனால ஷூட்டிங் டாய்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிறையா பேருக்கு தெரியாதது ஸ்ட்ரிங் டாய்ஸ். இந்த ஸ்ட்ரிங் டாய்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஸ்ட்ரிங் வந்து 7 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை வச்சு அவங்க கழுத்தை நெருக்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடுத்தது நீங்கள் டாய்ஸ் வாங்கினோன்னு அதை எப்படி பாதுகாக்கணும், திங்ஸ் டு வாட்ச் அவுட், அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்க பேட்ரி கேஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரூ வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க, இல்லை ஒரு டேப் வச்சு ஒட்டிடுங்க. அதாவது பேட்டரியை எடுக்க முடியாத விதத்தில் அதை வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, டாய்ஸ் வர பிளாஸ்டிக் ராப்பிங் இருக்கு இல்லையா, அதை சுற்றி பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அந்த கவரோட குழந்தைங்க கிட்ட கொடுக்காதுங்க. அதை எடுத்து அவங்க தலையில் போட்டுக்கிறாங்கன்னா சஃபகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது நம்ம வந்து இந்த ஸ்டஃப்டு டாய்ஸ் இருக்குல்ல, இந்த டெடி பேரு, இந்த மாதிரி டாய்ஸ் வந்து எங்கேயாவது நூல் பிரிஞ்சிருந்ததுன்னா உடனே அதை பார்த்து தைச்சி வச்சுருங்க, இல்லை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியில் வருதுன்னா அதை சாப்பிட்றாங்கன்னா குழந்தைங்க அது ரொம்ப ரொம்ப டேஞ்சராக போய் முடிஞ்சிடும். அடுத்தது வந்து நீங்கள் என்ன வாங்கலாம், இப்போ வாங்கக்கூடாது, என்னென்ன வாட்ச் பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். நான் டாக்ஸிக் உடன் டாய்ஸ் வாங்கலாம் கைஸ். அது நான் டாக்ஸிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்னிஷ் அடிக்காத, பெயிண்ட் அடிக்காத, இல்லை நேச்சுரல் பெயிண்ட் யூஸ் பண்ணுற டாய்ஸு.
உடன் டாய்ஸ் வாங்குனீங்கன்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம ஊர் ப்ராடக்ட் சென்னப்பட்னா டாய்ஸ். சென்னப்பட்னா டாய்ஸில் வந்து நான் டாக்ஸிக் டாய்ஸ் தான் அது. அதில் வந்து நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர அது ஃபைன்லி பஃப்டு, அதாவது நல்லா இழைச்சிருப்பாங்க. அதனால அதில் ஸ்லாம்பு எதுவுமே இருக்காது. அதனால கண்டிப்பாக சென்னப்பட்னா டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது ஏர்தன் டாய்ஸ். இது நம்ம காலாகாலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க சொப்பு சாமான், மண்ணில் செய்யக்கூடிய களிமண்ணில் செய்யக்கூடிய டாய்ஸு. இது அவங்க வாயில் கடித்தாலும் ஒன்றாகாது. இது பெயிண்ட் அடிக்காது. அதில் லெட் இருக்கா என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கவே தேவை கிடையாது. மண்ணில் செஞ்சு அது சுட்டுடுறாங்க வேற. அதனால அதில் இருக்கிற உங்களுக்கு வந்து டர்ட் எல்லாமும் உங்களுக்கு வாயில் உள்ளே போனாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த 3 டாய்ஸ் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை தவிர நான் நிறைய டாய்ஸ் வந்து அஃப்லியேட்டில் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.